2025 குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான மாடல் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதுக்கு அடுத்த கொஸ்டின் 5வது போட போகிறோம். இதில் வந்து எப்படி கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிறுத்தற் குறியீடுலாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது சரிங்களா? ஸோ ஆனால் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இலக்கணத்தை சார்ந்து வர்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அடுத்த கொஸ்டினும் நிறுத்தற் குறியீடு சார்ந்து தான். ஆனால் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது உணர்ச்சி தொடரில் வரும். தொடர் இலக்கணத்தில் உள்ளதை அப்படியே நிறுத்தற் குறியீடுல கேட்டிருக்காங்க. ஸோ இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் அப்படியே நிறையா கவர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தன்வினை பிறவினை வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே இடத்துல கேட்கலாம். தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் நான் அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு பாக்ஸ் போடலை. ஆனால் இங்கே இது மறு பெயர்களை பாருங்கள். அடுத்தடுத்தே 3 கொஸ்டின் இருக்குது. 3மே ஒவ்வொரு மாடலில் இருக்குது சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த இடத்துல பிறமொழி சொல்லுக்கு நேரான பிறமொழிக்கு சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தான். அதில் வடமொழி சார்ந்து நிறையா இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வினா விடை அது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து சரியான வினை மரபு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வினை மரபு இங்கேயும் இருக்குது, பின்னாடி லாஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து 11வது கொஸ்டின், அது 68வது கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்ட கொஷினே திருப்பி ஒரே டாப்பிக்லேருந்து வர்ற மாதிரி நிறைய இருக்குது. சரி, நம்ம கொஸ்டின்குள்ளே போயிடலாம். நிறுத்தற் குறியீடு இட்ட சொற்களின் சொற்றொடரினை தேர்ந்தெடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ என் அம்மை வந்தாள்ங்கிற இடத்துல வந்து 2 டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. நிறுத்தற் குறியீடு எந்த இடத்துலன்னு வந்திருக்கு. ஸோ இது நீளமாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரே இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி வந்திருக்கு. லாஸ்ட் ஒரு புல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் இருக்கோ ஈஸியாக வர்ற மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா படிச்சுக்கோங்க. நீளமாக இருக்கிறத மேபி கேட்டு வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு நிறையா கமா கொட்டேஷன் வர மாதிரி பார்ப்பாங்க. இப்போ இதை பாருங்களேன். பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. 2மே ஆச்சரியக்குறி வர்ற மாதிரி தான் இருக்குது. 2 இடத்துல எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அதுதான் கரெக்டு. இப்போ இந்த ஆங்கிற இடத்துலையும் இருக்குது, தேங்கிற இடத்துலையும் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சராக வரும். ஸோ இதில் சரியான நிறுத்தற் குறியீடுகளை கண்டறிகன்னு இருக்காங்க. 2 கொஸ்டின் அடுத்தடுத்து இருக்கா. 3வது வந்து வாக்கிய அமைப்பினை கேட்டிருக்காங்க. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை சார்ந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வேர்ச்சொல் கொடுத்தும் அதிகமாக கேட்பாங்கன்னு இருக்கேன். அதில் இது வந்து உங்களுக்கு தன்வினை சார்ந்து கேட்டிருக்காங்க சரிங்களா? தன்வினை சார்ந்தது. நான் திடலில் ஓடினேங்கிறது தன்வினை தான். இப்போ உங்களுக்கு மருவை பாருங்களேன். மருவு சார்ந்து 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த 3மே அடுத்தடுத்தாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு உள்ளதை பாருங்களேன். சரியானதுன்னு கேட்டாங்க. சரியானது அப்படின்னாக்கி உதகமண்டலே முதகை தான். புதுக்கோட்டைக்கு புதுகை வரணும். புதுச்சேரிக்கு தான் புதுவை வரணும். கும்பகோணத்துக்கு குடந்தைன்னு வரணும். அடுத்து நெல்லை அப்படின்னா திருநெல்வேலி. அதாவது தில்லை அப்படின்னா சில்லை சிதம்பரம் நடராஜர் கோயில் சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. ஊர் பெயர்களின் மருவும் அதோட இதையும் போர்த்துகன்ட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் உள்ளது வாட்டி ஷார்ட்டில் கேட்டான். 2ல் எது சரியாக பிறந்திருக்குன்னு கேட்டாங்க. 3வது என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான மருவை நீங்கள் பொறுத்துக அப்படின்ட்டாங்க. திருக்குறள் தஞ்சாவூர் அப்படின்னைக்கு வந்து தஞ்சை அப்படின்னு வரும் சரிங்களா? அதே மாதிரி திருநெல்வேலிக்கு நெல்லை அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து கோயம்புத்தூர், கோவை, கும்பகோணம், குடந்தை. இந்த 2மே மேலே கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி மேலே இருக்குது, கும்பகோணத்துக்கு குடந்தை அதுவும் மேலே இருக்குது. எல்லாமே கேட்டது தான் திருப்பி திருப்பி கேட்காங்க. ஆப்ஷனில் தான் இருக்கும் சரிங்களா? அடுத்து சரியான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்துள்ளதுங்க. விவாகம் அப்படிங்கிறதுக்கு திருமணம். விவாகம்ங்கிறதும் அது வடமொழி சொல்லாக தான் இருக்குது சரிங்களா? இதுக்கு முன்னாடி கல்யாணம் அப்படிங்கிறது இருந்துச்சு. கல்யாணமும் வடமொழி சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ திருமணம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். ஆனால் அதில் ஒரு ஆன்சர் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. தப்பாக கல்யாணங்கிறதுக்கு ஆன்சர் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் பிடிஎஃப்பில் அப்படி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து இதுக்கு சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் சேலஞ்ச் பண்ண சான்ஸ் இருக்குது. ஆன்சர் ஆனால் திருமணம்ங்கிறது தான் தமிழ் சொல். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சர்க்கார் அப்படின்னாக்கி அரசாங்கம் சரிங்களா? சர்க்கார் என்ற அரசாங்கம். இப்போ நான் இந்த விவாகம்ங்கிறதுக்கு திருமணம் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின் வந்து ஒரு ஃப்ரெண்டு அவங்க பேர் முபீனாவா யாரோ ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சர்க்கார்னா அரசாங்கம், ஜனநாயகனா மக்கள், ஆஸ்பத்திரினா மருத்துவமனை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. லைட் ஹவுஸ் அப்படின்னாக்கி கலங்கரை விளக்கம். அதே மாதிரி மரவிடுனா உட் ஹவுஸ். நீ விளையாடவில்லையா என்ற வினவருக்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூடல் வினை சரிங்களா? ஸோ விளையாண்டா எனக்கு கால் வலிக்கும், அப்போ விளையாடுறதுனால தான் கால் வலிக்கும் அப்படிங்கிறத நேராக சொல்கிறது. அடுத்து சரியான வினைமரபை எடுத்து எழுதுக. தண்ணீர்
குடித்தான் பால் பருகினான் வரும். இந்த ரூ வராது சரிங்களா. அதுக்கப்புறம் மது அருந்தினான்னு வரும். சரி நெக்ஸ்ட்டு விடை விடை வகையை தேர்ந்தெடுத்துள்ளதல். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே போய் செய் அப்படிங்கிறது ஏவல். ஏவலில் வருது. ஒருத்தரை நீ செய்றியா அப்படின்னு நீயே என்ன போய் செய், அதாவது இது கட்டளை வாக்கியம் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலே இது ஏவல் வாக்கியம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிக. டவுன்லோட் அப்படிங்கிறது பதிவிறக்கம். அதாவது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் அலுவல் சார்ந்த சிலபஸில் இருக்குல்ல அதுலேருந்து தான் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அலுவல் சார்ந்த கலைச்சொல் தான் பர்சனாலிட்டி அப்படின்னாக்கி ஆளுமை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தீசிஸ் அப்படிங்கிறதுக்கு ஆய்வேடு சரிங்களா. சின்னம் எம்பளம். அதுக்கப்புறம் சைம்பலிசம் குறியீட்டாள். அடுத்து கலைச்சொலுக்கு பொருத்தம் பொருளை தேர்ந்தெடுத்தலுக. சோசியல் ரீஃபார்மா அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி. இது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி உவமையில் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தது. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது வந்து பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போலன்னா தரிசான இடத்துல போய் தண்ணி வாய்ச்சா ஒன்றுத்துக்கும் உதவாது. அடுத்து நகமும் சதையும் போல அப்படிங்கிறது வந்து நட்பை தான் குறிக்கும். இந்த ஓமையான பொருளை வந்து நம்மளுக்கு கேட்கும்போது இதை அதிகமாக கேட்குறாங்க நட்பு ரிலேட்டடாக. அடுத்து மாணவர்கள் நன்றாக படித்தனர். இது எவ்வகை வாக்கியம்னா தன்வினை வாக்கியம் சரிங்களா. அடுத்து தந்தை மகனாக நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது வந்து பிறவினை. ஒருத்தர் இன்னொருத்தரை வேலை பார்த்துருக்காரு. ஸோ பிறவினை. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடரில் தான் வரும் சரிங்களா. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கல்வியில் பெரியவர் கம்பர். அப்போ கல்வியில் பெரியவர் யார், அப்போ கம்பருங்கிறது தான் ஆன்சர். அப்போ அதுதான் கேள்வியாக வரணும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுங்கள். விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி. அப்போ விருதுநகரின் முந்தைய பேர் என்ன, ஆன்சர் தானே விருதுநகர் விருதுப்பட்டி தான். அப்போ விருதுநகரின் முந்தைய பேர் என்ன அப்படிங்கிறதா கொஸ்டினாக வரும். இருவினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான நல்லா பார்த்துக்கோங்க தவறான பொருள் என்ன தேர்வு செய்கன்னு இருக்காங்க. என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்போ இது தப்பு அப்படின்னா மேலே இருக்க மூணுமே கரெக்டு தானே சரிங்களா. அடுத்து பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு, இது கரெக்டு. இக்குழுவை விட்டு நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு, இதுவும் கரெக்டு தான். தவறான பதிவுகளில் நீங்க வேண்டும் என்று நினைத்து நீக்கிவிட்டேன். அப்போ இதில் இது மட்டும்தான் தப்பு சரிங்களா. அவங்க தவறான தொடர் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்ந்து சேர்த்து. அப்போ இதில் பொருள் வேறுபாடு அறிகன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கரெக்டானது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். கரெக்ட் ஓகேவா. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. புதைந்து ரவி மண்ணில் புதைந்த பொருட்களை புதைத்து வைத்தான். ஓகேவா. ரவி மண்ணில் புதைந்த பொருட்களை புதைத்து வைத்தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். நம்மளுக்கு இவரெல்லாம் தூக்கிட்டாங்க கம்பரெல்லாம். ஆனால் இருந்தாலும் அவரோட கூற்று வந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாடல் பாடினான் அப்படிங்கிறது அவன் ஏற்கனவே நேற்று பாடினாங்கிறது. ஸோ நேற்றுங்கிறதே இறந்த காலம்தான். அப்போ இது கரெக்டு சரியானது சரிங்களா. இப்போ பாடல் பாடுகிறான் அப்படின்னா நிகழ்காலத்தில் வரும். பாடல் பாடுவான்னா எதிர்காலத்தில் வரும். பாடல் பாடுகிறார்கள் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலத்தில் வரும். இங்கே இறந்த காலம் கொடுத்துருக்காங்க தப்பு. அகர வரிசை இதில் வந்து கேக்காக்கி வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கே இருக்கான்னு பாருங்கள், அடுத்து கா இருக்கான்னு பார்க்கணும், கேக்கு அப்புறம் கா வருதான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தாலே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அடைப்பு குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உழந்தும் உழவை தலை உழவுங்கிற அதிகாரம் உங்கள் ஞாபகத்தில் இருந்தது அப்படின்னா எந்த லே வருங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் லகர வேறுபாடு ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் வந்து எந்த மாடலில் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அடைப்பு குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்து எழுதணும். இப்போ தொடுதல்ங்கிறது தான் கரெக்டாக வரணும். அதாவது காற்றோட மெல்லிய தொடுதல் தான் பூக்களை தலையாட்ட வைக்கிறது. கைகளின் நேர்த்தியால் தொடுதல்னா வராது சரிங்களா. காற்றோட மெல்லிய தொடுதல் தான் கரெக்டாக இருக்கும். சரியான இணைப்பு சொல்லி தேர்ந்தெடுத்தலுங்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் துன்பப்பட நேரும். இதை பார்க்கும்போது இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. ஸோ அந்த திருக்குறள் ரிலேட்டடாக இது வருதா. இல்லை என்றால் அப்படிங்கிறது தான் இணைப்பு சொல்லாக வரும். ஸோ இணைப்பு சொல்லுக்குமே ஒரு திருக்குறளோட பொருளை வச்சுருக்காங்க. ஸோ எந்த இடத்துல எப்படி படிக்கணுங்கிறத நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
அடுத்து அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப 2 நாட்கள் ஆகும். அதாவது எத்தனை நாட்கள்னா 2 நாட்கள். இப்போ உதாரணத்துக்கு மெய்யழகன் படத்தில் அவர் சும்மா போயிருப்பார், மேலும் ஒரு நாள் அங்கே தங்குற மாதிரி ஆயிருக்கும். ஸோ அப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் ஆயிட்டுனா அந்த இடத்துல எப்படின்னா மேலும்ங்கிற வார்த்தை தான் சேர்ப்பாங்க. இணைப்பு சொல் தருக. செல்வத்தின் பயனே ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஸோ செல்வத்தோட பயன் என்ன? பயன் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது. ஸோ எனவே எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் அப்படிதான் வரணும். சரிங்களா? ஸோ எனவே, ஆகையால், அதுபோல் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அதுபோலங்கிற இடத்துல வர்றதெல்லாம் திருக்குறளில் கூட எடுத்து வைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதுபோலங்கிற வார்த்தையெல்லாம் நிறைய எத்தனை திருக்குறளில் வருதோ பொருளில் அதை படிச்சுக்கோங்க நல்லா. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது அப்படிங்கிறது தான் வினாச்சொல். சரிங்களா? சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்? அதுக்கப்புறம் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா? ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார்? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆழ்வார்கள் எத்தனை பேர்? அதில் வந்து கல் விகுதி வந்துட்டு அப்போ நிறைய பேர் வருவாங்க. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? அப்போ ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார் அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல். படி என்னும் சொல்லின் நிகழ்காலம் அப்படின்னா படிக்கிறான். அடுத்து 39 வலுவு சொல்லற்ற தொடர் என்னன்னா தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு. இப்போ கூட பார்த்தோம். என்ன இது வந்து தென்னந்தோப்பா, இதுக்கப்புறம் கீழே வரும் பாருங்க. அது வந்து கூட்டு பெயர்கள் வந்து கேட்பான். அடுத்தடுத்து 2 கொஸ்டின் இருக்கு. இது எப்படின்னா தென்னை மரத்தோனா, அதாவது இது நீண்ட கால பயிர். ஸோ அதெல்லாம் தோப்புன்னு தான் சொல்லுவாங்க. மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, அப்போ சவுக்கு தோப்பு, பலாத்தோப்பு, அதெல்லாம் நிறைய காலம் பயிர் தரும். அதே மாதிரி இப்போ தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை தோட்டத்தை தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி குறிப்பிட்ட கரும்பு தோட்டம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுக்கு எது வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். கண் அப்படிங்கிறது வந்து கண்மணி. அதுக்கப்புறம் பொன் விலங்கு, மலை தேன், மலையில வந்து தேன் வரும். வான் மலை, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொற்களை இணைத்து புதிய சொல்லா வைக்கிறது. இப்போ பேச்சு வழக்கு சொல்ல எழுத்து வழக்கமாக்குறது, இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து குரூப் 4 சிலபஸில் நமக்கு சேர்த்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இது நல்லா பார்த்துக்கோங்க. வந்துடுறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து விடுகிறேன் அப்படிங்கிறது தான் கரெக்டான எழுத்து வழக்கு. அவங்க எழுத்து வழக்காக தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேச்சில் இருக்குது வந்துடுறேங்கிறது. ஸோ எழுத்து வழக்காக மாறும்போது வந்து விடுகிறேன்னு. இப்போ உங்களுக்கு கொஸ்டினே மாற்றி கேட்கலாம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக்கும்போது இந்த இதை நீங்கள் எழுத்து வழக்காகவும் மாற்றுங்கம்மா சிலதை கீழே கொடுத்துட்டு எழுத்து வழக்காக இருக்கிறத பேச்சு வழக்காக மாற்றுங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி மாற்றி தந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இருபொருள் தருக. திங்கள் கிழமை, அதாவது திங்கள்ங்கிறது கிழமையும் குறிக்கும் சந்திரனையும் குறிக்கும். ஸோ இந்த இருபொருள் தருக பொருந்தாத சொல்லலாம். நிலவு, சூரியன், கடல், ஆழி, இந்த மாதிரி ரிலேட்டடாக கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா திங்கள் கொடுத்துருக்காங்களா, இதை சந்திரன் சொல்லுவாங்க. நிலவு, மதி, கிழமை என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபொருள் தரக்கூடிய சொல். ஆடை தைக்க உறவியது நூல். அதுக்கப்புறம் என்னென்னா மூதுரைங்கிறது அறநூல். சரிங்களா? இது ரெண்டுமே நூலை தான் குறிக்கும். ஸோ இதுவும் ஔவையார் தொடர்பானது. மேலே ஒரு ஔவையார், ஆத்திச்சூடி எழுதியவர் யாருன்னு அப்படி கேட்டாங்களா? ஸோ அதுவும் ஔவையார் தான், இதுவும் ஔவையார் தான். ஸோ ஔவையார் சார்ந்த கொஸ்டின் வந்து 2 இந்த இடத்துல கவர் ஆகுற மாதிரி எடுத்திருக்காங்க. இருபொருள் தரும் சொல் ஔவையார் தொடர்பான இதில், அதாவது 2025 குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பெண்கள் 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று சங்ககாலம் ஔவையார், 2வது நம்மளோட வேலு நாச்சியார். இவ்வளோதான். வரலாற்றில் ரிலேட்டடாக ஒருத்தங்க, அப்புறம் சங்க இலக்கியம் ரிலேட்டடாக ஒருத்தங்க, 2 பேர் தான் பெண்கள். மீது எல்லாமே நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது. ஜென்ஸ் தான் வருவாங்க. அவங்களையுமே நிறைய பேர் தூக்கிட்டாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இருபொருள் தருக அப்படின்னு இருக்காங்க. மாலைங்கிறது வந்து சாயங்கால பொழுதையும் குறிக்கும், அதாவது மாலை பொழுதையும் குறிக்கும், பூ மாலையையும் குறிக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குறில் நெறில் வேறுபாடு அறிந்து பொருள் அறிக. ஆறுங்கிறது வந்து ஒரு எண், அதாவது அருங்கிறது வந்து ஒரு வெட்டுகிறது, இந்த இதை வெட்டு, இந்த இதை அறுத்து விடு. அதே மாதிரி ஆறுங்கிறது வந்து நதியை குறிக்கும். ஸோ குறில்ங்கிறது அரு, நெடில்ங்கிறது ஆறு. அப்போ குறில் நெடில் வேறுபாடில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி கோடிட்டேலங்களுக்கு சரி பொருந்திய சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. மடுவில் மாடு குளித்தது. மடுவில் மாடு குளித்தது அப்படிங்கிறது தான்
குறில் நெடில் வேறுபாடுல கொடுத்துருக்காங்க. இதுவுமே குறில் நெடில் வேறுபாடு தான், இதுவும் குறில் நெடில் வேறுபாடு தான். இது ரெண்டுமே நம்மளுக்கு 2025 குரூப் 4 சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று 3மே சரி, 1 2 3 சரி, 4 தப்பு. பழந்தமிழர்கள் மலைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபட்டனர், கரெக்டு. ஒவ்வொரு வீடா வீடாக போய் உப்பில்லா சோறு வாங்குவாங்க, அதை ஒரு பானையில் போடுவாங்க. பொது இடத்துல இருந்து தான் சாப்பிடுவாங்க, அது அனைவருக்குமே பகிர்ந்து உண்பாங்க, கரெக்டு தான். ஆனால் அது மலையில் நனைஞ்சு கொண்டு சாப்பிட மாட்டாங்க, மழை வேணும்ன்ட்டு தான் அந்த பஞ்சத்தில் சாப்பிடுவாங்க. சரிங்களா? இது பேசிக் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த 4வது கொஸ்டின் தப்புன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்போது ஈஸியாக தூக்கியிருக்கலாம். 4 சரி சரின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த 2 கொஸ்டினுமே வராது. அப்போ மீதி இருக்கிறத பாருங்கள், 3 தப்பு வருமா அப்படின்னு பார்த்தா அது வராது. ஏன்னா அவங்க பகிர்ந்து தான் உண்ணுவாங்க பொது இடத்துல வச்சு. அப்படி இருக்கும்போது இந்த கொஸ்டினும் வராது. ஸோ வராதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த கூற்று காரணத்தை சரியா தவறலாம் அடிச்சிடலாம். அடுத்து மறுபடியும் இந்த மாதிரி தான் கூற்று காரணம் சரியா தவறான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது எலிஜிபிள்ங்கிறதுனால அடுத்தடுத்து வச்சுருக்காங்க. குரூப் 4 அப்படின்னா அடுத்து வைக்க சான்ஸு கம்மி தான். வேறு இடத்துல கூட இருக்கலாம். ஆனால் மாடல் வந்து ஒரு வாட்டி தான் கேட்பாங்க. இது மாடலும் அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. இப்போ கூற்றுகள் படி 1 2ன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த காரணம் அடுத்து ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, கூற்று கொடுத்துட்டு அதுக்கான காரணம் கேட்பாங்க, இது எது சரி அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி அப்படி தான் இருக்குமே தவிர அடுத்தடுத்து இருக்காது. ஆனால் நீங்கள் இது வந்து ஒரு மாடல் கொஸ்டினாக எடுத்துக்கலாம். மாடல் கொஸ்டினாக எடுத்துக்க முடியாது. நீங்கள் எலிஜிபிள் கொஸ்டினை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கூற்று இதில் எத்தனை வந்து சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி, சரியா தவறாங்கும் போது எத்தனை சரி அப்புறம் 1 தவறு இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் வந்து 3மே உங்களுக்கு சரின்னுட்டாங்க. சரின்னுட்டாங்கன்னா நீங்கள் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கூற்று 1 2. தெருக்கூத்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி. சரிங்களா? இவருக்கு கலைஞாயிறு அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சிருக்கும். கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லும் கலை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கினார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். இந்திய அரசின் தாமரை திரு விருது, அதாவது பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க. ஸோ அவரை கலைஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. கலை அப்படிங்கிறது நம்மளோட ஒவ்வொரு கலை இருக்குல்ல, ஸோ நாடக கலை அந்த ரிலேட்டட் அந்த கலையில் அவர் ஞாயிறு சூரியன் போல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மொழி ஞாயிறு அப்படின்னு யார் சொல்லுவாங்க? தேவநேய பாயனர். மொழிங்கிறது வந்து நம்ம தமிழ் மொழி, அதுக்கு ஒரு சூரியன் போல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவநேய பாவனரை சொல்லுவாங்க. அப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கலைச்சொல் தருக அப்படிங்கிறது. ஹியூமனிட்டி அப்படின்னா மனிதநேயம் சார்ந்து வர்றது. மெர்சி அப்படின்னா கருணை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கலைச்சொற்களை அறிதல். டர்னடோ அப்படின்னாக்கி சூறாவளி. இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டினை பாருங்களேன். இது வந்து மனிதனையும் சார்ந்து, மனிதனை பற்றின உள்ளது. இது வந்து இயற்கை சார்ந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்தும் இயற்கை சார்ந்ததான். சாலைன் சாயில் அப்படிங்கிறதுக்கு இணையான கலைச்சொல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அகரவரிசை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கேகாக்கி வரிசையில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்கு மேமா மீ வரிசையில் கொடுத்துருக்காங்க. இப்போ மேமா மீ வரிசையில் வந்து மே தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ மே ஃபஸ்ட்டு வரதை பாருங்கள், ஏ ஆப்ஷன் தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பயப்படுறதுக்கு ஒன்றும் இருக்காது. இப்போ இங்கே ஆ வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேக்கு வரிசை கேட்டாங்க, அப்புறம் மே வரிசை கேட்டாங்க, இப்போ வரிசைக்கு எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ வரிசையில் வர்றதை பாருங்க. அப்புறம் உழுவார் உலகத்தார் கச்சாணி. அதே மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து கொடுத்து தொழில் பெயரை உருவாக்குதல்னு கேட்டுருக்காங்க. அவங்க வேர் சொல் கொடுத்துட்டாங்க, நீங்கள் தொழில் பெயர் கண்டுபிடிக்கணும். தல் விகுதல் வந்து வருதணும். அதே மாதிரி கொடுங்கிறது தான் வேர் சொல். அப்போ கொடுத்தல் வருதா? ஸோ கொடுத்தல் தொழில் பெயர். வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறிகள்னு கொடுத்துருக்காங்க. போங்கிறது தான் வேர் சொல் அப்படின்னாக்கி, அதுக்கு வினைமுற்று அப்படின்னாக்கி போனான். படி என்பதன் வினையாளனின் பெயரை எழுதுக. படித்தவர் அப்படிங்கிறது தான் வினையாளனின் பெயர். படித்தான்ங்கிறது ஒருத்தரை தான் குறிக்கும். வினையாளனின் பெயர் நிறைய பேர் வர மாதிரி. படித்த பெயரச்சம் படித்தல் தொழில் பெயர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி சென்றனர் அப்படின்னா வேர் சொல் தருக. செல் கட்டளை வாக்கியமாக இருக்கணும். வேர் சொல்னாலே கட்டளை வாக்கியம். அடுத்து வேர் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. மகிழ்வித்தான்னா மகிழ். நடப்பால்னா நட அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு மலை என்னும் பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க. பொறுப்பு வெறுப்பு அசலம். நான் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பொருள் தரும் சொல்லு இல்லை பல பொருட்கள் தர்றது ஒன்று, இப்படியே ஆப்ஷனில் மாற்றி வைப்பாங்க. இதில் வந்து மலை கேட்டிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி
காடோட வேறு பெயர், பாம்போட வேறு பெயர், அப்புறம் கடலோட வேறு பெயர், நாவாயோட வேறு பெயர், அப்புறம் யானைக்குரிய வேறு பெயர், அப்புறம் நிலவு, சூரியன், இந்த மாதிரி இயற்கை சார்ந்த சொற்கள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2025 குரூப் 4 சிலபஸ்க்கு இதை அப்படியே தூக்கி வச்சாலும் நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு மொழிஞாயிறு தேவனைய பாவனார் டாப்பிக்கில் இவங்க கவர் ஆவாங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ இது வந்து இதில் இளம் பயிர் வகையை குறிக்கும். பிள்ளை, தென்னம்பிள்ளை, குட்டி, அதுக்கப்புறம் மடலி, வடலி, கன்று, இதெல்லாமே நமக்கு இளம் பயிர் வகையில் வந்துடும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல். விலை மற்றும் விலை. பொருட்களோட விலை, விலைனா உண்டாக்குதல், விளைவித்தல்னு சொல்லுவோம்ல, பயிரை விளைவிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு பொருள் பொருள் வேறுபாடு இருந்து சரியானவற்றை தேர்ந்தெடுத்ததுங்க. வாசலில் கோலம், இதில் கோலம் பந்தின் வடிவம் கோலம். சரிங்களா? வாசலோட கோலம் வந்து இதில் அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து பந்தோட வடிவம் கோல வடிவம். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக. கூரை, இது வந்து 3வது கொஸ்டினில் கேட்காங்க. கூரை, வீட்டின் தரை கூரை, இது வந்து வீட்டின் கூரை. அடுத்து இந்தர வந்து கூறப்படவை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, எந்த இடத்துல வரணும், கூறப்படவைக்கு இந்தர. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக அப்படின்னா டிரான்ஸ்பிளனேஷன் அப்படின்னைக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக அவங்களுக்கு கேட்டிருக்காங்க, அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க தான் நிறையா சர்ஜரிலாம் யூஸ் பண்ணும்போது மருத்துவம் சார்ந்து கேட்டிருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்துடுதுங்க. கான்ஸ்டான் அப்படின்னைக்கு மையெழுத்து, கோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, கலந்துரையாடல்னா கன்வர்சேஷன், டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். அடுத்து பால் பண்ணை அப்படின்னா டைரி ஃபார்ம், இது கேட்டிருக்காங்க. தோல் பதனிடுதல் அப்படின்னாக்கி டேனிங், சாயமற்றுதல் டையிங், தறி அப்படின்னா லூம். மரபு பிழையை நீக்குக, பால் குடித்தான் அப்படிங்கிறதுக்கு பால் பருகினான்னு வரும். சரிங்களா? ஸோ இது ரிலேட்டடாக நல்லா பார்த்துக்கோங்க. மேலேயும் கேட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ கீழே 68வது கொஸ்டின் இருக்குன்னா, ஸோ பால் பருகினான் அப்படிங்கிறது சோறு உண்டான் வரும். சோறு உண்டான். அப்பா முருகா, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 69வது கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. சந்தி பிழையை நீக்கணும். சரிங்களா? இப்போ 1க்கு மேலே நிறையா இருந்தால் தான் கமா வரணும். கண்காணிப்பு கருவி, அசைவு நிகழும் பக்கம், தன் பார்வையை திருப்புகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சந்தி பிழையெல்லாம் நீக்கிடுவோமா? கண்காணிப்பு கருவி, கமா இருக்கப்படாது. இதில் வந்து ஆப்ஷன் ஏன்னா அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இருக்கா கண்காணிப்பு கருவி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு கருவியை பற்றி சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்போ கமா இருக்கப்படாது. அப்போ ஏஆர்பி தான். அப்போ இந்த 2 ஆப்ஷனை நீங்கள் தூக்கிடலாம். சரிங்களா? அடுத்து அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்பியது, புள்ளி வச்சு எடுத்திருக்கு, திருப்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்காணிப்பு கருவிங்கிற போது திருப்புகிறது. ஸோ ஆப்ஷன் வந்து பி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கண்காணிப்பு கருவி, அசைவு நிகழும் பக்கம் வரும்போது இதில் இப்பு வரக்கூடாது, இந்த இடத்துல இப்பு வந்துட்டு. சரிங்களா? ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கோழி கூவும் அப்படிங்கிறது வந்து மரபு பிழை என்னன்னு கொடுத்துருக்காங்க. கோழி வந்து கொக்கரிக்கும், சேவல் தான் கூவும். சரிங்களா? கோழி வந்து கொக்கரிக்கும், சேவல் வந்து கூவும். அதே மாதிரி கோழி மயில் வந்து அகவும், காகம் வந்து கரையும், புறா வந்து குணுகும். பொருந்தாத சொல்லை கண்டறிக. மென்தொடர் குற்றியலகம். இப்போ வந்து உங்களுக்கு ஓப்பனாக கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, பொருந்தாத சொல்லுன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு மென்தொடர் குற்றியலகரம் கொடுத்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கு இது வந்து குரூப் 4ல் கேட்டாங்கன்னா இப்படி கேட்கவே மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் தான் இப்போ 72வது கொஸ்டின் பாருங்களேன். இதில் பொருந்தாத சொல்லை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது கசட தவிர வல்லினம் எழுத்து சார்ந்து கிடத்திருக்காங்க. மேலே மெல்லினம் சார்ந்து கொடுத்துருக்காங்க. இது மென்தொடர் குற்றியலகரம், இது வன்தொடர் குற்றியலகரம். ஓகேவா? 2யும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நல்கினான் என்பதன் எதிர்ச்சொல் தருகன்னு கொடுத்துருக்காங்க. எதிர்ச்சொல் அப்படிங்கிறதுக்கு எடுத்தாள் அப்படிங்கிறது தான் வரும். சரிங்களா? நல்கினாள் அப்படிங்கிறது வந்து கொடுத்தாள்ங்கிறது பொருள். இது பொருள். நம்மளுக்கு எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, எடுத்தாள் அப்படிங்கிறது. அடுத்து எதிர்ச்சொல் தருக. சோம்பல் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னாக்கி நம்மளுக்கு சோர்வாக இருக்கிறது, அதாவது வேலையை பார்க்கக்கூடாது கிடையாது, அந்த மாதிரி. சுறுசுறுப்புங்கிறது வந்து அதுக்கான எதிர்ச்சொல், வேலை பார்ப்பாங்க. எதிர்ச்சொல் எடுத்துழுதுகள். இரவலர் அப்படிங்கிறதுக்கு புறவலர் அப்படிங்கிறது, இது புக்லேயே இருக்குது. பிரித்தெழுதுக. தம் உயிர், தம் ப்ளஸ் உயிர். அடுத்து
தமதுன்னு வராது சரிங்களா, தன்னுன்னு வராது, தம் அப்படிங்கிறது தான் வரும். உணர்ச்சி விதி பார்த்துக்கோங்க. சேர்த்து எழுதுக. பருத்தி எல்லாம், பருத்தி ப்ளஸ் எல்லாம் அப்படின்னாக்கி பருத்தி எல்லாம் அப்படிங்கிறது தான் வரும். ஏ தான் வரும் சரிங்களா. தே ஏ ஏ அப்படி தான் வரும். வட்டு பிளஸ் ஆடினான் என்பதை சேர்த்து எழுதுக. வட்டாடினான், வட்டு பிளஸ் ஆடினான், வட்டாடினான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பாங்களா, அதை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது வந்து இந்த பேரால இருக்கிறது உங்களுக்கு அப்படியே வந்து நிறுத்தற் குறியீடுகளில் கேட்கலாம். ஏன்னா நிறைய நிறுத்தற் குறியீடுகள் வருது பாருங்களேன். காலில் காயத்திற்கு கட்டு போட்டு இருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். ஓகேவா, அதில் ஒரு புல் ஸ்டாப். அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன். எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்ன கேட்டிருக்காங்க. யார் கேட்கா, இது வந்து அவங்க நடத்துனர் கேட்குறாரு. ஸோ அது ஒரு கமா கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அதே நேரத்தில் அருகில் இருந்த ஒருவர் அவர் கேட்காரு, உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது. இதே மாதிரி இன்னொருத்தர் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் கேட்குற இடத்துல வந்து உங்களுக்கு டபுள் கொட்டேஷன் வரலாம் என்று கேட்டார். அதற்கு அவன் செங்கல்பட்டு. அப்போ அவன் பதில் சொல்கிறான், அப்பவும் செங்கல்பட்டு, அதுக்கு டபுள் கொட்டேஷன். அவன் கூறியது இருவரின் வினாவிற்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது. அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனர் புரிந்து கொண்டார். அவன் காலில் செங்கல்பட்டு காயம் ஏற்பட்டது என்பது மற்றொரு புரிந்து கொண்டார். இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரற்ற மொழிதல் அணி ஆகும், அல்லது இதை சிலேடை அணின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு புக்கில். அணி ரிலேட்டடாக இரட்டடை மொழிதல் அணி நம்மளுக்கு புக்கில் சிலபஸில் இல்லை, இருந்தாலுமே நீங்கள் அது ரிலேட்டடாக புக்கில் கவர் ஆகிறத பார்த்துக்கணும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்பத்தியில் பயின்று வரும் அணி அதுன்னா சிலேடை அணி சரிங்களா, சிலேடை அணி. அடுத்து இப்பத்தியில் ஊர்வரும் இப்பத்தியில் இடம்பெறும் ஊரின் பெயர் என்னன்னா செங்கல்பட்டு. இளைஞனின் பயணம் செய்த வாகனம் பேருந்தில் தான் போயிருப்பாங்க. இது ஈஸியாகவே போட்டிருப்பீங்க. இப்பத்தியில் இடம்பெறும் வினா தொடரை தேர்ந்தெடுங்க. எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும்னு அவர் கேட்காரு. இளைஞனுக்கு அடிப்பட்ட இடம் காலில் தான் அடிபட்டிருக்கும். கீழ்காணும் தொடர் ஒரு சரியான அமைந்தெடுத்து அப்படின்னு இருக்காங்க. ஊர் உயிரெழுத்துக்கு முன்னாடி புள்ளியச்சு எழுத்து வரணும். பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தங்கிறார். ஸோ இந்த இடத்துல எத்தனை வாட்டி வருதுன்னு பார்த்துக்கோங்க. 2 வாட்டி வருது. ஸோ ஒரு வேறுபாடு அதிகமாக 2 கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா. பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒரு 3வது கொஸ்டின் வந்திருக்கு. ஒரு அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சரியான பொறுத்துக. இழைத்து அப்படிங்கிறதுக்கு செய்து அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும் சரிங்களா. சரியாக பொருந்த வினைன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை, பார் அப்படின்னா உலகம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லும் பொருளும். எத்தனைக்கும் அப்படின்னாக்கி முயலும், வெறுப்பு அப்படின்னா மலை. இந்த இது 2வது இடத்துல வருது பாருங்க. வெறுப்புங்கிறதுக்கு மலை வந்து மேலையும் கேட்டிருந்தாங்க. கழனிங்கிறதுக்கு வயல், நிகர் அப்படின்னா சமம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்லும் பொருளுதல். பயிலுதல் அப்படின்னாக்கி வந்து என்ன அப்படின்னாக்கி உங்களுக்கு படித்தல் அப்படிங்கிற இதில் வரும். நாணம் அப்படின்னா வெட்கம், முகில் அப்படின்னா மேகம், காலன்னா யமன். அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. கண்ணகியின் சிலம்பு, இது வன்று அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. கன்று தனது தலையை ஆட்டியது அப்படிங்கிறது தான் வரும் கரெக்டா. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் தான் கேட்டிருக்காங்க. இதில் என் தங்கை பரிசு பெற்றாள் அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கும். பெற்றாள்னு தான் வரும். இதில் வேற ஒரு பொண்ணை தான் குறிக்கி இல்லு வரணும். இதில் வேற எதுவுமே வரல. ஆன்சரை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒருமைப்பன்மை பிழை வரும்போது ஃப்ரண்ட்லேயும் பார்க்கணும், லாஸ்ட்லேயும் பார்க்கணும். முக்கியமாக லாஸ்ட் பார்த்துட்டிங்கனாலே ஆன்சர் அடிச்சிடலாம். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. நான் நன்றாக தேர்வு எழுதினேன் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினைத்தொடர். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடைப்புக்குறிகள் புத்தகம் வருவித்தார் அப்படிங்கிறது பிறவினை தொடர். ஸோ தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வந்து அதிகமாக கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா மேலேயே ஒரு 3 கொஸ்டின் வந்துட்டு, கீழே ஒரு 4 கொஸ்டின் வந்துட்டு. அடுத்து கூட்டு பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. மாங்கிறது வந்து மாந்தோப்பில் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன்னா மேலே வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, தென்னந்தோப்பு கொடுத்துருந்தாங்களா, கீழேயும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்னா கூட்டு பெயர்கள். ஸோ இது 2025 சிலபஸில் வருது சரிங்களா. தோட்டம் வராது, மரங்கள்னே வராது. ஒன்றுக்கு மேற்பட்ட கொடுக்கும்போது கூட்டு பெயரில் மாங்கிறதுக்கு மாமரத்துக்கு என்னன்னா மாந்தோப்புன்னு தான் வரணும். கூட்ட பெயரை தேர்ந்தெடுத்துடுங்க. கற்குவியல் அப்படிங்கிறது தான் வரும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் 3 கொஸ்டின் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே இது 4வது கொஸ்டினா. இது பாக்ஸ் பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. அதையும் நான் பாக்ஸ் கொடுத்து காமிச்சிருக்கேன். சொற்களின் கூட்டு பெயர்களில் வந்து ஆட்டு மந்தை தான் நம்ம சொல்லுவோம். ஆட்டு மந்தை சரிங்களா. நிறைன்னு சொல்லுவோம். ஆனா பசுக்கு நிறைன்னு தான் சொல்லுவோம்.
இப்போ வந்து நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கி நல்லா பாருங்களேன். மேலே வந்து ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, பொருளை தருகன்னு. ரெண்டாவது கீழே இரு பொருள் தருக கொடுத்துருக்காங்க. இப்போ நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னாக்கி என்ன அப்படின்னாக்கி ஊழிங்கிறது நீண்டதொரு காலப்பகுதி திருக்குறள்ல உள்ளது. அதே இது அகம் அப்படின்னா இச்சொல்லின் பொருள் தருக ஒன்று வீடையும் குறிக்கும், இன்னொன்று மனம் நம்மளோட மனசையும் குறிக்கும். சரிங்களா? அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க அலங்காரம் அப்படின்னாக்கி ஒப்பனையை குறிக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான இணை. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இது 2025 சிலபஸில் கவர் ஆகுற மாதிரி எத்தனை கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நிறைய கொஸ்டின் வந்து புதுசாக நிறைய வேர்டு இருந்திருக்கும். அதுவும் நீங்கள் உங்களுக்கு எந்த டாப்பிக்ல இருந்து வர்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். திருக்குறளோட பொருள்லாம் வச்சு நிறையா இணைப்புச் சொற்களில் கேட்டிருக்காங்க. ஔவையார் தொடர்பான கேள்வியை வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் எல்லாம் நிறுத்தற்குறியீடில் வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. சிலபஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணி முடிச்சுட்டு வந்தீங்கனாலே போதும். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து நீங்கள் மாடலாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாடலில் கேட்காம இருந்தாலுமே இதிலிருந்து நம்மளுக்கு 50% மேலே கவர் ஆகி வந்துடும் புக் கொஸ்டினில். ஆனால் இது வந்து சிலபஸில் கவர் ஆகுறது எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கி நீங்கள் எக்ஸாமில் வந்து நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 1-2 கொஸ்டின் கூட புக்கை தாண்டி வெளியில் வருங்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ல இருந்து எடுப்பாங்க. ஒரு 10% கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு குரூப் 4க்கு. இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் எழுதிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு வருஷம் எழுத போகிறோம் அப்படிங்கிற போது, அதாவது சிலபஸ் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு எழுத போகும்போது சில பேருக்கு பயம் ஏற்படலாம். ஸோ அதை வந்து களையும் விதமாக இருக்கும்னு இருக்கேன். இது இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்ன பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல தகவல்களோட இன்னொரு ஒரு தெளிவான ஒரு புரிதலோட உங்கள்கிட்ட வந்து சந்திப்போம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.